Hello friends, வணக்கம் and welcome to kalandhizzchannel lifestyle. இன்னைக்கு kalandhizzchannel lifestyle channel என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைகளை அட்ராக்ட் பண்ற மாதிரி ஒரு எக் ஆம்லெட் ரெசிபி தான் பார்க்க போறோம். எப்பவும் செய்றோம் அதே ஆம்லெட் கொஞ்சம் ஷேப் வித்தியாசமா ஒரு அட்ராக்டிவா இருக்கிற மாதிரி குழந்தைகளை அட்ராக்ட் பண்ற மாதிரி ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஆம்லெட்க்கு ஆனியன், கேரட், அதுக்கு அப்புறம் கொஞ்சம் மல்லி இலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 முட்டை எடுத்துர்க்கேன். ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் முழுசா எடுத்து வச்சிருக்கேன். இது கூட நீங்க வந்து cabbage என்னென்ன வெஜிடபிள்ஸ் உங்க குழந்தைகளுக்கு பிடிக்குமோ அது தாராளமா சேர்த்துக்கோங்க. ஒரு பவுல்ல முட்டையை உடைச்சு ஊத்திக்கோங்க. நான் 2 முட்டை தான் எடுத்துர்க்கேன். 2 குழந்தைங்க சாப்பிடுற அளவுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ரெகுலரா எப்பவும் செய்ற ஆம்லெட் வந்து ஒரே ஷேப்ல ஊத்தி குடிக்கறப்ப நம்ம குழந்தைங்க வந்து வேண்டான்னு சொல்லுவாங்க. சோ அவங்கள அட்ராக்ட் பண்றதுக்கு வந்து அப்பப்ப நம்ம கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணோம் இல்லையா? அந்த ரெசிபி தான் இன்னைக்கு. முட்டை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. வெங்காயம், மல்லி இலை, கேரட் உள்ள போட்டுக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறமா மிளகுத்தூள். நான் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து அந்த வாசத்துக்காக தான் ரொம்ப பொடியா கட் பண்ணி போட்டுருக்கேன். அது வேண்டாம்னா நீங்க சுத்தமா அவாய்ட் பண்ணிரலாம். இன்னும் கூட நீங்க ஏதாவது ஹெர்ப்ஸ் வேணும் அப்படினா தாராளமா ஆட் பண்ணிக்கலாம். உங்க வீட்டு குழந்தைகளுக்கு என்ன டேஸ்ட் பிடிக்குமோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து வெச்சுக்கோங்க. பெரிய வெங்காயத்தை நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம பஜ்ஜிக்கெல்லாம் எப்படி ரவுண்டா கட் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி கட் பண்ணுங்க. கட் பண்ணிட்டு இந்த ஒவ்வொரு அந்த ரிங்கை மட்டும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எப்படி நம்ம ஆனியன் ரிங்ஸில் சிப்ஸ் செய்வோம் இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி அந்த ரிங் மட்டும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த ரிங் வந்து ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் வந்து என்ன விருப்பமோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ அந்த ரிங் வந்து உள்ளே வந்து நம்ம வைக்க போகிறோம். எப்படி ஒரு மோல்டில் வந்து நம்ம குக்கீஸ் பண்ணுறோமோ, மோல்டு யூஸ் பண்ணி பண்ணுறோமோ அதே மாதிரி மோல்டுக்கு பதிலாக இது வந்து இந்த காயின் ஆம்லெட், மினி ஆம்லெட் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுறக்காக செய்ய போகிறோம். இந்த மாதிரி ஆனியனை கவுத்தி வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம பீட் பண்ணி வச்சிருக்கிற முட்டையை வந்து எடுத்து உள்ளே ஊற்றிடுங்க. நம்ம வந்து ஒட்டு மொத்தமாக ஸ்நாக் பாக்ஸில் அந்த 11 o'clock ஸ்நாக்ஸ்க்கெலாம் ஆம்லேட் கொடுத்து விடுறப்ப பார்த்தீங்கன்னா பெருசாக வச்சா அவங்க சாப்பிட மாட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா மினியாக அதாவது குட்டியாக மினி ஆம்லேட் அப்படின்னு சொல்லி நம்ம பணியாரம் எப்படி முட்டை பணியாரம் மாதிரி ஒரே மாதிரி பணியாரமாக ஊற்றாமல் இந்த மாதிரி வச்சு கொடுத்தோன்னா அவங்க அந்த வந்து ஈஸியாக சின்னதாக வச்சிட்டோன்னா எடுத்து அப்படியே சாப்பிட்டுக்குவாங்க. குழந்தைங்கள வந்து சாப்பிட வைக்கிறது பெரிய டாஸ்க் தானே. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு நாள் வந்து உங்கள் வீட்டு பசங்களுக்கு செஞ்சு பாருங்கள். அந்த ஆனியன் ஃபஸ்ட்டு ஃப்ரை ஆகிறப்போ அவுட்டர் ரிங் ஆனியன் வந்து நமக்கு வெங்காய பஜ்ஜியோட ஃபீல் கொடுக்கும். ஸோ வெங்காய பஜ்ஜி சாப்பிட்ற மாதிரி தான் முட்டை பஜ்ஜி மாதிரி பஜ்ஜி மாவு இல்லாமல் டைரெக்டாக அந்த வெங்காயத்துக்குள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணுற மாதிரி தான். நல்லா எண்ணெயில் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போடுங்க. தோசைக்கல்ல வச்சும் பண்ணலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் வச்சு பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதுவும் தாராளமாக பண்ணலாம். பட் வெங்காயம் தான் வந்து நமக்கு கரெக்டாக அந்த ஷேப்புக்காக வந்து வெங்காயம் எடுத்திருக்கேன். கேபேஜ் லீஃப்லேயும் நம்ம இதை ட்ரை பண்ணலாம். ஸோ அது வந்து நான் இன்னொரு வீடியோவாக உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து அழகாக டிஃபன் பாக்ஸில் இல்லை ஸ்நாக்ஸ் பாக்ஸில் குழந்தைங்களுக்கு நம்ம பேக் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் அட்ராக்டிவாகவும் இருக்கும். புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து ஹெல்த்தி ஆப்ஷனும் கூட. கண்டிப்பாக உங்கள் வீட்டு கிட்ஸுக்கு இந்த ரெசிபி செஞ்சு கொடுத்து பார்த்து அவங்க எப்படி இருக்குன்னு சொன்னாங்க அப்படிங்கிற கமெண்ட்ஸையும் நீங்கள் எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கலந்திகாஸ் லைஃப் ஸ்டைல் சேனலை தொடர்ந்து பாருங்கள். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.